தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் அவர் கொடுக்கின்றதான அவருடைய வாக்குத்தத்தமானது யோசுவாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான். அன்பானவர்களே, இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நம்ம எவ்விதமான பரிசுத்தத்தை குறித்து யோசுவா பேசுகிறார் என்றால், கர்த்தர் செய்ய போற அற்புதங்களுக்கு உங்க வீடு, உங்க வஸ்திரம் எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டு எல்லாம் குளிச்சு சுத்தமா இருங்க. அப்போ ஆலயத்துக்கு வரும்பொழுது கூட என்னன்னா, ஒரு மனிதன் தன்னை கழுவிக்கொள்ளும் பொழுது சாதாரணமான தண்ணீர்ல தான் ஒருவன் தன்னை கழுவிக்கொள்கிறான். அப்படி சாதாரணமான தண்ணீர்ல தான் தன் வஸ்திரத்தை துவைக்கிறான். சாதாரணமான தண்ணீரால தான் தன்னுடைய வீட்டையும் சுத்திகரிக்கிறான். இந்த சுத்திகரிப்பு என்ன செய்யுதுன்னா, அற்புதத்திற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துதான். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ எல்லாம் உங்க வீட்டில் இருக்கிறதான ஒவ்வொன்றையும் நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, சுத்திகரிங்க. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லும் பொழுது, இந்த இருதயத்தை நாம் கரைத்திரை அற்றவர்களாக இதை சுத்தமாய் வைத்துக் கொள்ளும் பொழுது, நாளைக்கு அற்புதம் இல்லை, ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்கிறவர், ஒவ்வொரு மணி நேரமும் அற்புதங்களை செய்கிறவர், ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு கூட அவர் பிரியமானவர்களே அற்புதத்தை செய்கிற ஆச்சரியமானவராய் அவர் நமக்குள் வாழ்ந்து வருகிறதற்கு பரிசுத்தம் என்பது ஒரு நீதிமானுடைய பலனாய் இருக்கிறபடினால, இது அப்பா சொன்னாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கிறதுக்கு சக்தி இல்லாதவன் தேவனிடத்தில் அற்புதங்களை பெறுவது எப்படி? அப்போ நம்முடைய இருதய கண்களிலே தேவனை உணர்கிறது நம்மை அற்புதத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறது. ஆகையால் வாழ்க்கையில் தேவையான அதிசயங்களை பெற்றுக்கொள்வதற்கு அரிதாய் எண்ண வேண்டாம். தேவ சமூகத்தை ஆண்டவர் ஆச்சரியமாய் அவரை தேடுவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி பிறகு அற்புதங்களை காண்பிக்கிறவர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். தொடர்ந்து அவருடைய அற்புதங்களினுடைய வழி நடத்தலுக்குள்ள விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். கிருபையாக, இரக்கமாக, தயவாக இந்த நாளிலே சுவாமி உமது அடியார்களாக எங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆலோசனையின்படி இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று ஆண்டவர் வார்த்தையின்படியே உன் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும், இன்று என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளாக, உமக்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழ, அதன் வழியாய் அவர்களுக்கு ஒரு அற்புதம் அவர்களை சேர கர்த்தர் கிருபை செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். God bless you, church. Have a blessed day. Amen.